ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டிவிக்கே அரச பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு அரசாங்கத்த விமர்சனம் நம்ம செய்யணும்னா, லஞ்சத்த வச்சு விமர்சனம் செய்யலாம். கரண்ட் கட் ஆகுது. அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். தண்ணி வரலன்னு சொல்லலாம். எங்க ஊர்ல பஸ் நிக்க மாட்டேதுன்னு சொல்லலாம். ட்ரெயின் நிக்க மாட்டேதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நாங்க மனு எழுதி போட்டோம் வரலன்னு சொல்லலாம். பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு நம்ம அரசாங்கத்த மட்டும் முழுமையா ப்ளேம் பண்ண முடியாது இந்த விஷயங்கள்ல. ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்த வந்து நம்ம நம்ம கேள்வி கேட்குற மாரி தான் அந்த சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம அத வளர்த்துக்கணும். ஒழுக்கத்த வளர்த்துக்கணும். பிரச்சனை எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு. ஸோ இங்கே நம்ம சரியா இருக்கணும். மக்கள் நினைக்கிறாங்கன்னா, சட்டங்கள கடுமையாக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, சட்டங்கள மட்டும் கடுமையாக்கிறத விட, தப்பே நடக்காம பார்த்துக்கிறது தான் சட்டத்தோட முக்கியமான வேலையா இருக்கணும்னு நான் பெர்சனலா நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்படி இந்த பிரச்சனைய அணுகுங்கிறத நம்ம வேற ஆங்கிள்ல பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ டிசிப்ளின வந்து நம்ம வளர்த்துக்கணும். அது வளர்க்கணும்னா நம்ம ஸ்கூல், காலேஜஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, டிசிப்ளினா இருக்கணும். அத அத ஒரு ஒரு பெர்சன் வந்து என்ஷூர் பண்ணணும். ஒரு ஸ்கூல், காலேஜ் விட்டு போகும்போது. அப்புறம் அ புக்ஸ் படிக்கலாம். அப்புறம் தனி மனுஷனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா ஒரு ஒரு ஸ்டெடியான மைண்ட் இருக்குமோ, அது எல்லாமே செய்யலாம். ஸோ கவர்மெண்ட் சைட்ல வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாரி கண்டக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்கூல், காலேஜஸ்க்கு வந்து கண்டிப்பா அது மேண்டேட்டரியா கொண்டு வர மாரி, அ இது மாரி காலேஜ் முடிச்சுட்டு போறவங்களுக்கு ரொம்ப ஒரு 10 வருஷம் முடிச்சிருப்பாங்க. அ ஸோ அவங்களுக்கெல்லாமே ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஃப்ரீயா கவர்மெண்ட்லயே கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா, முன்னாடி 80ஸ், 90ஸ்லலாம் இந்த செஸ்ஸு அதெல்லாம் வந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி தோணுச்சு. ஏன்னா, நம்ம அதிகமா வெளிய நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்ப அதிகமா ஃபோன்ஸ்லயும், நம்ம லேப்டாப்லயும் ஸ்பெண்ட் பண்றதுனால, ஸோ நமக்கு ரொம்ப சில விஷயங்கள்லாம் ரொம்ப நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, இங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயங்கள ஹேண்டில் பண்ண முடியும். இத வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இந்த மாரி கிரைம் நடக்கிறத கண்டிப்பா ஸ்டாப் பண்ணலாம். இப்போ ஏன்னா இது வந்து நம்ம ஸ்மோக் மாரியோ, இல்ல ஆல்கஹால் மாரியோ, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் வர மாரி விஷயமா தெரியல. இது ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் வந்து டாமினேட் பண்ணி ஒரு ரொம்ப படத்துல பார்க்குற மாரி ரியல் லைஃப்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இத வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து இது பிரிவென்டிவ் கேர் மாரி தான் கொண்டு போகணும். ஸோ ஒரு டிசிப்ளின் பேஸ்டுல இத வந்து அணுகுனாங்கன்னா, கண்டிப்பா அத ஸ்டாப் பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. ஸோ பார்ப்போம். போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம டிவிக்கு அரசு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். நன்றி கைஸ்.